கைஸ், ஸ்கிரீன்ல தெரியுற இந்த மனுஷன் மேல நான் கேஸ் போட போறேன். பேசலாமா ப்ரோ? பேசு ப்ரோ. நான் பாட்டு சினிமா ஃப்ரெண்ட்ஸ்னு ஜாலியா சுத்தி இருந்தேன். என்னை இப்படி மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடிலாம் ஒரு மரத்தை வெட்டினா ஏதோ மரம் வெட்டுறாங்க அப்படின்னு தோணும். ஆனா இப்ப பாக்கும்போது ஐயோ மரத்தை வெட்டுறாங்களே, இதுல கூடு கட்டி இருக்க பறவை என்ன ஆகுமோன்னு யோசிக்க வைக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். லாரியில மணல் போனா கூட நம்ம ஒரு பக்கம் போவோம், அது ஒரு பக்கம் போவோம். ஆனா இப்ப அந்த மணல் வண்டியில இருந்து சொட்டுற தண்ணி நம்ம பூமி தாயோட கண்ணீர்னு சொல்லி மன உளைச்சல் ஆக்கிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப அந்த தண்ணியை பார்க்கும்போது நம்ம பூமி தாய் அழுகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு ரோடு சரியில்லைன்னா கூட இந்த ரூட் வேணா வேற ரூட் திரும்பி போலான்னு தோணும். ஆனா இப்போ ஏன்டா இந்த ரோட்லாம் இப்படி இருக்கு, எப்படா சரி பண்ணுவீங்கன்னு தோண வைக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். சினிமால வரவன் தான் பெரிய தலைவன், அவன் தான் ஹீரோன்னு நினைச்சிட்டு இருந்தவன, இல்லடா தமிழகத்துக்கு ஒரு தலைவர் இருக்காருன்னு எங்களை காட்டி எங்க மைண்ட மொத்தமா மாத்தி விட்டாரு. ஏதாவது ரத்தம் தேவைன்னு குரூப்ல மெசேஜ் வந்தா தட்டி விட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா இப்போ இவங்க குருதி கூட பாசலன்னு வச்சு ரத்தத்தை அள்ளி குடுத்துன்னு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்க்கும்போது நமக்கு நெஞ்சு குத்துமா இல்லையா? நானும் போய் ரத்தம் கொடுக்குறேன். இந்த மாதிரி என்ன கெடுத்து விட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் அவரு. நான் ஒரு பூச்செடி கூட நட்டது இல்ல, ஆனா ஒரு மரக்கன்று வைத்தால் ஆணும் தாயாகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை கேட்டு வீட சுத்தி மரம் வச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மரத்துல வேற குருவி கூடு கட்டி முட்டை வச்சு குஞ்சு பொறிக்குது கைஸ். நம்மளாம் ஆம்பளை மாமா அப்படின்னு கெத்தா சுத்திட்டு இருந்தவன, ஆணுக்கு பெண் சமம் இல்ல, ஆணும் பெண்ணும் சமண்டா. நீ என்னடா பொண்ணுக்கு சுதந்திரம் கொடுக்கறது? கர்ப்பப்பையில இருந்து உங்க அம்மா சுதந்திரம் கொடுக்கவே தான் நீயே பிறந்தன்னு புரிய வச்சாருங்க. இந்த மாதிரி பண்ணவர சும்மா இருக்கலாமா? நீங்களே சொல்லுங்க. அது மட்டுமா பண்ணாரு? ஏதோ குழந்தை பிறந்தா இஷ்யூ புஷ்யூ டிஷ்யூ ரமேஷ், சுரேஷ், ராஜேஷ் பேர் வச்சுட்டு போயிட்டு இருந்தோம். ஆனா இப்போ இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுனால குழந்தைங்களுக்கு தூய தமிழ்ல பேர் வைக்க வேண்டியதா இருக்கு. பாருங்க எங்க இடத்துல வந்து நிக்க வச்சிருக்காரு. நான் தான் ஏதோ பெரிய சாதின்னு கலர் கலரா கையில கயிறு கட்டிங் சுத்தி வந்தவன, சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்ப்பவர்களோடு பழகவே மாட்டோம் ஒரே பஞ்சில முடிச்சு விட்டாருங்க. வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அடிக்கடி தண்ணி குடிக்கணும். சரி நமக்குன்னா 20 ரூபா விட்டா கடையில தண்ணி பாட்டில் கிடைக்கும் போது வாங்கி குடிச்சிட போறோம் அப்படின்னு என்ன பத்தி மட்டும் யோசிச்சுட்டு இருக்கும்போது, உனக்கு தாக எடுத்தா கடையில காசு கொடுத்து தண்ணி வாங்கிப்ப. காக்காவும் குருவியும் சிட்டும் யானையும் மானும் புலியும் வண்டும் எங்கடா தண்ணி வாங்கி குடிக்கும் நாய அப்படின்ட்டு செருப்பழைச்ச மாதிரி கேள்வி கேட்டாருங்க. இப்படிலாம் கேட்டா நான் எப்படி நிம்மதியா தண்ணி குடிக்க முடியும்? அதனால இப்ப வெயில் காலம் ஆரம்பிச்சது வந்து மொட்டை மாடில ஒரு கிண்ணத்துல தண்ணி ஊத்தி வச்சிட்டு இருக்காங்க. நம்ம பாட்டு தற்கூரியா சுத்திட்டு இருந்தோம். நம்மள இப்படி தெளிவாக்கி விட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இவரை கேஸ் போட்டு உள்ள தள்ளியே ஆகணும். என்ன மாதிரி தூக்கம் இல்லாம யாரெல்லாம் அவஸ்தைப்படுறீங்க அவங்களாம் வாங்க, நம்மளாம் ஒரு சங்கம் ஆரம்பிச்சு ஒரு மேல கேஸ் போட்டுருவோம்.